ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜேக்குடைய ஹே ஹேட் லவ் பார்ட் 5. ஓகேங்களா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம ஜிம்மில் வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஜங்க் வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு, என்னை விட்டு போகணும்னு நினைக்காத சொல்கிறாங்க. பின்ன ஏன் உனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை சொல்கிறாங்க. உனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லைனா அப்படி உன் லைஃப்பில் என்ன தான் நடந்துச்சு, அதை என்கிட்ட சொல்லாத வரைக்கும், நீ என்ன நம்ம நம்பாத வரைக்கும் நானும் உங்கள்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்ல. இப்போ ஜங்க் தான் வந்துட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கோக் இப்போ சொல்கிறாங்க, இல்லை எனக்கு ஒரு அண்ணா இருந்தாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜின்யாங் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜின்யாங் ரொம்ப ரொம்ப என் மேலே கேரிங் லவ் வச்சவங்க அவங்க மட்டும்தான். அவங்க அளவுக்கு யார் லவ் பண்ண மாட்டாங்க. இல்லை பேரண்ட்ஸை தாண்டி அவங்க லவ் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. நான் ரொம்ப யாருக்கிட்டையும் விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். அப்போ கூட சொல்லுவாங்க, ஜங்குக்கா அப்படி ஹர்ட் பண்ணாத. உன்னை தேடி வரவங்கள, உங்ககிட்ட லவ் கொடுக்குறவங்கள, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இப்படி தான் ஹர்ட் பண்ணுவேன், அது தப்பு, புஷ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கேரிங்காக இருக்கணும், லவ்லியாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வேர்ல்டாக இருப்பாங்க எப்போவுமே. அவங்க தவிர வேறு யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு அட்டாச்சாக இருந்ததே இல்லை. எனக்கு ஒரு அண்ணாவோ, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு அப்பா அம்மாவோ எல்லாமே அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி இருக்க போது தான் அவங்க ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. என் அண்ணா என்கிட்ட ஹைட் பண்ண ஒரே விஷயம் அது மட்டும்தான். அவங்க ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுமே லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க லவ் பண்ணவே இல்லை, ஃபேக்காக ஏமாற்றிருக்காங்க. என்னோட அண்ணாவோட மணிக்காக மட்டுமே. எனக்கு தெரியவே இல்லை, எங்கள் யாருக்குமே தெரியாது. என்னோடய அப்பா அம்மா எங்கள் யாருக்குமே தெரியாது. அந்த பொண்ணு எந்த மாதிரி பொண்ணு, எந்த மாதிரி ஃபேமிலிஸ் வந்தவங்களே எனக்கு தெரியல எதுவுமே. அண்ணா லவ் பண்ணியிருக்காங்க. ஒன் டே அந்த பொண்ணு அவங்க வேற ஒரு பர்சன் கூட இருந்ததா அண்ணாவே பார்த்துருக்காங்க. அப்போ கேட்கும்போது தான் வந்துட்டு நான் வந்து மணிக்காக மட்டும் தான் லவ் பண்ணேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோட அண்ணாவோட அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அவங்க கெஞ்சிருக்காங்க, நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு. இல்லை, நான் ஒரு மணிக்காக தான் லவ் பண்ணேன், எனக்கு ட்ரூ லவ் அப்படிலாம் ஒன்று இந்த வேர்ல்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அண்ணாவை அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. அதை அவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்கள ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பொண்ணோட கேரக்டர் பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாமல் லவ் பண்ணிட்டு அவர் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு. அப்போ என்னோட அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ஒன் டே சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்து சீட்டிங் பண்ணுற ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட அண்ணன் நம்பவே இல்லை, அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப நம்பியிருக்காரு அந்த பொண்ணை. அவங்களே பார்த்ததுக்கப்புறம் அதை அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நம்ம ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு ஒரு பொண்ணு நம்ம சீட் பண்ணிட்டாலே, நம்ம ட்ரூவாக லவ் பண்ணி அந்த பொண்ணு நம்மளை வந்து லவ் பண்ணாமல் போயிட்டா, ஒரு மணியை மட்டுமே லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக இருக்கா அப்படி சொல்லிட்டு அது அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப லவ் கேர் கொடுக்குற ஒரு பர்சன். அவரால் அந்த பெயினை தாங்கிக்க முடியாமல் தான் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு சொல்கிறாங்க. உங்கள் ஜிவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் தெரிய வருது அவங்க ஆனால் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ஆனால் இறந்துருக்காங்க தான் தெரியும். அவங்க எதனால் இறந்தாங்கன்னு இப்போ தான் தெரிய வருது. பார்க்குறாங்க, அவங்க ஹேண்டை கட் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. அதில் தான் எழுதினாங்க. அப்போ கூட என்னோட அண்ணா அதில் எழுதி வச்சுருந்தாங்க. தெரியுமா ஜங்குக்கா, உன்னை யாராவது ட்ரூவாக லவ் பண்ணாங்கன்னா அவங்கள புஷ் பண்ணிடாத, அந்த ட்ரூவான லவ்வை வந்துட்டு ஹர்ட் பண்ணாத அப்படி சொன்னாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த ரீசன்னால தான் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, லவ்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்படி லவ்னு ட்ரூவான ஒன்று இருந்துச்சுன்னா என்னோட அண்ணா இறந்து போயிருக்க மாட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் அது ஃபாரினில் தான் நடந்துச்சு, அது இங்கே இல்லை, அந்த கண்ட்ரியில். அந்த பொண்ணை நாங்கள் தேடி சர்ச் பண்ணோம். அவங்க அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டாங்க. என்னோடய அப்பா அம்மா நாங்கள் எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப எங்களுக்கு எங்கள் 3 பேரையும் நல்லா பார்த்துட்டு ஒரு பர்சனாக எங்கள் அண்ணா தான். அவங்க சடனாக எங்கள் லைஃப் விட்டு போவாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன தவிர வேறு யார்கிட்டையும் அப்படி பேச பழக யாருமே என்னால் முடியல சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் லவ்ல எப்படி நம்புவோம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோட அண்ணாவை என்னால் திருப்பி கொண்டு வர முடியுமா, ட்ரூ லவ்வை கேரை கொடுத்தா? ஆனால் என் அண்ணன் திரும்பி வருவாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, இல்லை நான் ஒன்றே ஒன்று கேட்க வச்சாங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, இல்லை உன்னோட அண்ணாவை சீட் பண்ண மாதிரி ஒரு பர்சன் சீட் பண்ணால் என்ன பண்ண சொல்கிறாங்க, நீயும் சேம் அதான் பண்ண சொல்கிறாங்க. நான் ஏன் பண்ணணும், நான் அந்த லைஃப் வந்து வாழணும், நான் ஏன் ஒரு பர்சன் சீட் பண்ண ஒரு பர்சனுக்காக நான் எதுக்கு வந்துட்டு இறந்து போகணும்? அவங்க என்ன சீட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு முன்னாடி நல்லா வாழ்ந்து தான் காட்டுவேன், நான் சாக மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி முடிவெடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, உன்னோட அண்ணா அதான பண்ணியிருக்காங்க, நீ அதை பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே ஏமாற்றினாங்க, நான் எதுவும் தப்பு பண்ணலே சொல்கிறாங்க. அப்போ ஏன் அதை உன்னோட அண்ணா யோசிக்கல சொல்கிறாங்க. ஜம்பு பார்க்குறாங்க ஜிமினை, உன்னோட அண்ணா ஏன் அதை யோசிக்கல, அந்த பொண்ணு தானே சீட் பண்ணியிருக்கா, அப்போ அந்த ஒரு பொண்ணு மட்டும் இந்த வேர்ல்டில் இருக்காங்களா, வேறு யாருமே இல்லையா? இல்லை ட்ரூ லவ்ன்ற ஒன்று இல்லை அப்படின்னா கூட உன்னோட அண்ணா அவர் லைஃப் வாழ்ந்துருக்கலாமே, உங்களுக்காக, உனக்காக, உன்னோட பேரண்ட்ஸ்க்காக அப்படி சொல்கிறாங்க. ஜம்புக்கு எதுவும் சொல்ல பார்க்குறாங்க. உன்னோட அண்ணா பண்ணது நீ பண்ண மாட்டல, ஏன்னா உனக்கும் உன்னோடாக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது தானே சொல்கிறாங்க. அப்போ ஜம்புக்கு பார்க்குறாங்க,
பாரு உன்னோட அண்ணா இறந்தது ஒரு ஃபேட் ஓகேவா, எனக்கு புரியுது அவங்க அந்த ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகினாலும் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் அவங்களோட ஃபேட்டு. அவங்களால வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒருத்தவங்க சீட் பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரூ லவ் நம்ம வந்துட்டு நம்ம லவ்வில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லலை, தப்பு தான், அவங்க இறந்துருக்க கூடாது. ஆனால் அவங்க ஃபேட் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ யோசிக்கல, நீ லவ்வே இல்லை நம்புற. உன்னோட அண்ணா ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க இருந்திருக்க முடியும். அவங்க அப்போ கூட என்ன யோசிக்கிறாங்க, அவங்க லவ் பண்ண அளவுக்கு ஒரு பர்சன் அவங்க லவ் பண்ணாமல் போயிட்டாங்க, அதுதானே ரீசன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு, ஆமாம் நீ நல்லா யோசிச்சு பாரு, உன்னோட அண்ணா அவங்க உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்கிறாங்க, உன்னை லவ் பண்ண, உன்னை யாராவது ட்ரூவாக லவ் பண்ணால் அவங்கள ஹர்ட் பண்ணுறாது, அவங்க பிடிக்கலாம் கூட அதை கன்வே பண்ணாது அவங்ககிட்ட, ஆனால் அதுக்காக அவங்கள வந்துட்டு சீட் பண்ணுறது, ஏமாத்துறது, அவங்கள ஹர்ட் பண்ணாத சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு உங்கள் அண்ணாவை சீட் பண்ணதுக்கும் நீ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கும் என்னுடைய பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்கிறாங்க. ஜிமின் நான் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அவள் இல்லை, நீயே சொல்லு, அந்த பொண்ணு உன்னோட அண்ணா ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்கள லவ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த பொண்ணுக்கு அவங்க உன்னோட அண்ணாவை லவ்வோட புரிஞ்சுக்க கூட தெரியாமல் ஒரு பொண்ணாக இருந்திருக்கா, அந்த வேர்ல்டில் ஒரு அன்லைக்கி பர்சனாக அவளாக இருந்திருப்பா. அவள் வந்துட்டு உன்னோட அண்ணாவை ஏமாத்திட்டா. ஆனால் நீ போய் வந்து ஹர்ட் பண்ணுறல, இப்போ நானும் ட்ரூ லவ் தானே கொடுக்குறேன், உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்க கூட இல்லை, நான் ஜஸ்ட் உன்னை லவ் பண்ணுறேன் அவ்வளோதான், அதை தாண்டி எதுவுமே இல்லை, நீ ஹாப்பியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், நீ என்னை புஷ் பண்ணுறல, நீ என்னை ஹர்ட் பண்ணுறல, என்னை வந்துட்டு நான் உன் லைஃப் விட்டு போகணும்னு நினைக்கிறல. அப்போ உனக்கும் அந்த பொண்ணுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் என்ன, அவள் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீட் பண்ணியிருக்கா, நீ வந்துட்டு லவ் பண்ணல சொல்லிட்டு நான் ட்ரூ லவ் பண்ணுறது பர்சன் ஹர்ட் பண்ணுறேன், இப்போ உன்னோட அண்ணா பிளேஸ் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்ல. ஜம்கால் தேங்க்யூ முடியல, இல்லை ஜிமின் உனக்கு அப்படி எதுவும் ஆகக்கூடாது, இல்லை நான் அப்படி விட மாட்டேன், நீ எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா உனக்கு வேணும், உனக்கு லவ்வில் நம்பிக்கையிலே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் ஹானஸ்ட்டாக சொல்லவா, எனக்கு ஸ்டில் இந்த லவ்வில் நம்பிக்கை இல்லை ஜிமின், ஆனால் எனக்கு ஓமேல் நம்பிக்கை இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லை, ஓமேல் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆனால் லவ் பண்ணியே தான் இருந்து போனாங்க ஓகேவா, ஆனால் அவங்க ட்ரூவாக தானே லவ் பண்ணாங்க, அவங்க மேலே எனக்கு தப்பு இல்லைல்ல, அப்போ நீயும் அப்படி தானே, நீ ட்ரூவாக லவ் பண்ணுற, ஆனால் எனக்கு லவ் வேணாம், எனக்கு நீ வேணும், எப்போவுமே என் கூட என்னை ஹாப்பியாக பார்த்துக்க, என்னோட எப்போவும் என் கூட நீ இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஹார்ட் ஆகிறதுனால பார்க்க முடியல, ஆனால் அந்த லவ் அப்படின்ற வேர்ட்ஸ் எனக்கு வந்து யூஸ் பண்ணவே பிடிக்கல, எனக்கு அது வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஐ ஹேட் லவ் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க, ஐ ஹேட் லவ் பட் ஐ வாண்ட் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னோட கேரிங் எனக்கு வேணும், நீ என் கூட இருக்கணும், ஆனால் அந்த லவ் மட்டும் எனக்கு என்கிட்ட வராது சொல்கிறாங்க. அப்போ ஜிமினுக்கு புரியுது, அவருக்கு லவ்வுக்கான அந்த லவ்ன்ற மீனிங்கை தான் அவர் இப்படி எடுத்துக்கிறாரு தவிர அவருக்கு ஜிம்மோட லவ் தான் வேணும். அவரால் அந்த லவ்ன்ற வேர்ட்ஸ் வந்து அவர் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா அவங்க அண்ணா இறந்துருக்காங்க, அதோட பெயின் அவர்கிட்ட இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மே சொல்கிறாங்க, ஸோ உனக்கு லவ்வில் நம்பிக்கை லவ்வில் தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ஆனால் கேம் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் உன்னை எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், நான் உங்கள்கிட்ட ஐ லவ்ன்ற வேர்ட்ஸ் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜிம்மில் நீ உண்மையாக சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த லவ் எனக்கு வேண்டாம், ஆனால் நீ என் கூட இருப்பட சொல்கிறாங்க. நான் உங்க கூட எப்போவுமே இருப்பேன், உனக்கு எப்போவும் நல்லா பார்த்துப்பேன், நீ என் கூடவே இருக்கணும், எனக்கு என்னோடய அப்பா அம்மா என்னோடய அண்ணாவுக்கு அப்புறம் நீ தான் என்னோடய லைஃப்பில், என்னோடய அண்ணாவோட லவ் நான் உங்ககிட்ட பார்க்குறேன், அதாவது என்னோடய அண்ணாவோட கேரிங்கான அந்த லவ் வந்துட்டு நான் பார்க்குறேன், அதை தாண்டி வேறு லவ்ன்றது எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மிக்கு புரியுது, அவர் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்காரு, அதனால் அவர் கொஞ்சம் ஹீல் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. இப்போது டேஸஸ் போகுது, ஜங்குக் ஜிமினா அவர் ஜிமின் வந்துட்டு ஜங்குக் ஸ்டில் கோல்டாக தான் இருக்காங்க. அவர் ஸ்டில் அந்த ஸ்கூலில் யார்கிட்டையும் அவர் பேசுறதில்லை, யார்கிட்டையும் அவர் பழகுறதில்லை, ஜிமினை தவிர அவர் யாருக்கும் இல்லை. இப்போ ஒய்யன் நம்ம ஜிமின் 3 பேர் இருக்காங்க. ஜங்குக் போயிட்டு ஜிம்மில் வந்து அவங்க ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு டெஸ்கில். இவங்க பார்க்குறாங்க, இப்போ என்ன எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்காங்க, அட்லீஸ்ட் பேசுகிறாங்க நம்மக்கிட்ட சொல்லிட்டு ஒய்யன் ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க, அப்படி ஜங்குக் திரும்பி மறைச்சி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு இங்கே பாரு அவர் ஜஸ்ட்டு பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரு புரியுது, எப்போவுமே ஜங்குக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, அவர் எப்படி இருக்காரோ அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒய்யன்கிட்ட ஜிமின் தான் வந்துட்டு அவருக்கு பெருசாக பேச பிடிக்காது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஜிமின் வந்து பார்க்குறாங்க, நம்ம போய்ட்டு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு ஜிமின் கூட மட்டுமே ஜங்க் வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்ட்டு ஸ்கூலில் யாருக்கும் தெரியாது. நம்ம ஒய்யன் டேவை தவிர டே தான் வேணும்னே ஜங்குக்கு ஜெலஸ் பண்ணலாம் சொல்லிட்டு பேபி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்றா. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜிமின் தான் ஏண்டா சொல்கிறாங்க, இங்கே பாரு மோச்சு பேபி இங்கே அப்படி சொல்லிட்டு ஜிமினோட பேச கப் பண்ண ஜங்க் பண்ணிட்டேயோட ஹேண்ட் தட்டி விடுறாங்க. அப்படி டச் பண்ணி பேசாத சொல்கிறாங்க. இப்போ டேக் என்னென்னா இவர் வந்து அவர் மேலே லவ் வச்சுருக்கான்றது வந்துட்டு கொஞ்சம் அவர் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே கொஞ்சம் வேறுனே பண்ணுறாரு. இப்போ ஒவ்வொரு டைம் ஜிமின் டச் பண்ணால் ஜங்கு வந்து ஹேண்டை எடுத்துகிட்டு விட்டுவார், டச் பண்ணாத சொல்லிட்டு எடுத்துகிட்டு விடுவார், சொல்லப்பட மாட்டார், ஹேண்டை மட்டும் எடுத்து விட்டுட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார வச்சுப்பார், அப்படி தான் இருப்பார். இப்போ அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் தான் நடந்துகிட்ருக்கு. ஜங்குக்கு ஒயன் டே எல்லோரும் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு பிளான் பண்ணி பார்த்துட்டு நீ எழுதுறியா சொல்லி கேட்குறாங்க. எழுதணும்னு சொல்கிறாங்க. எழுது அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவரும் எழுதிருக்காரு. எப்படின்னா ரொம்ப கேரிங், ரொம்ப லவ் ரொம்ப ஜங்குக்கு. டெய்லியுமே குக் பண்ணுறது, ஜிம்முக்கு ஃபீட் பண்ணி விட்றது, நல்லா பார்த்துக்குறாங்க. இப்போ ஒன் டே ஜங்கோட அம்மா தான் கால் பண்ணுறாங்க. நம்ம
நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஹலோ ஆண்டி சொல்கிறாங்க. ஜிமின் நீ எப்படிப்பா இருக்க சொல்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் ஆண்டி சொல்கிறாங்க. நீ எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வரியாப்பா சொல்கிறாங்க. ஜங்குக்கு கூட்டிகிட்டே சொல்கிறாங்க. சரி ஓகே ஆண்டி சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் பார்க்குறாங்க. வீக்கெண்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கு போகாமல் சொல்கிறாங்களா. எங்கள் வீட்டுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இன்றைக்கி ஜங்குக்கோடைய பர்த்டே. ஆனால் ஜங்கோட அம்மா அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு அவங்க அண்ணா இறந்ததுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை. அந்த ரீசனால் தான் அவங்க அம்மா வந்துட்டு ஜிமின் கிட்ட கூட ஜங்கோட பர்த்டேன்னு சொல்லாமல் ஜஸ்ட்டு இன்வைட் தான் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க அம்மா சம் ஃபுட்ஸ் எல்லாம் ஜங்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜங்குக்கு இப்போ தான் ஞாபகம் வந்து நம்மளோட பர்த்டே அன்றைக்கி சொல்லிட்டு அப்படி கூட அவர் அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஜங்குக்கோடைய பர்த்டே அன்றைக்கி தான் அவங்க அண்ணா இறந்தே போயிருக்காங்க. அந்த ரீசன் தான். இப்போ அது உங்கள் அண்ணா கிஃப்ட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அந்த லெட்டரும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிருப்பாங்க. அண்ணாவை விட்டுட்டு போகிறேன் சாரி சொல்லிட்டு வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. இப்போ ஜங்கு வீட்டுக்குள்ள வந்து ஞாபகம் வந்துருது. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேரெக்டாக ஜிமினை விட்டு கீழே விட்டுட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. மேலே போய்ட்டு ரூமில் லாக் பண்ணிக்கிறாரு. பயங்கரமாக அழுறாரு. நீங்கள் என்னை விட்டு போயிருக்கவே கூடாது இல்லை ஹேங் சொல்லிட்டு ரொம்ப அழுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி என்னாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜங்கோட பர்த்டேவை சொல்கிறாங்க. ஆமாப்பா அவனோட பர்த்டே தான் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவன் இன்றைக்கி தான் அந்த பையனும் இறந்து போகிறான்னா அந்த டேவா அப்படின்றனால அவன் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. நானும் வந்துட்டு பெருசாக எதுவும் இது பண்ணுறதில்ல, ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அவன் வந்துட்டு ஜஸ்ட்டு நார்மலாக இருந்தால் போதும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஜிம் தான் போகிறாங்க. அந்த ரூமை போய்ட்டு ஆனால் அப்படியே அந்த ரூம் வந்து லாக் பண்ணவே இல்லை. அப்படியே ரூமுக்கு ஆப்போசிட் டோரில் அப்படியே உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல் ஜங்குக்கு அழுதுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மோட வாய்ஸை கெடுத்து ஜங்குக்கு அப்படியே டேஸ் அழுத வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா. நீ அழுதுன்னு வச்சுக்கேன் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. அவங்கள பார்த்து தான் இருப்பாங்க ஓகேவா. என்னை பிறந்து ஹர்ட் ஆகுறான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ஆனால் நீ ஹாப்பியாக இருந்து பாரு. நான் நல்லா தான் இருக்காங்க. ஏன் உங்களை மாதிரி பார்த்துக்க எனக்கு ஒரு பர்சன் இருக்காங்க என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிப்பாரு. கண்டிப்பாக அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் ஜங்குக்கு அழகா சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்காங்க. அப்போ ஜங்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஏஞ்சி போச்சுமின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன். நீ எவ்வளோ வேணாலும் அழுதுக்கோ நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன். நீ உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ பெயின் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்துட்டு சொல்லிவிட்டு நான் இங்கேயே போக மாட்டேன் இங்கே இருப்பேன் சொல்லிட்டு அப்படியே டோரில் சாஞ்சிக்கிறாரு. இந்த பக்கம் இவர் அழுதுகிட்டே இருக்காரு. ஜங்குக்கு அழுதை பார்த்துட்டு இங்கே கீழே ஜங்கோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ பார்க்குறாங்க இப்படி ஒரு நல்ல பையனை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு புரிஞ்சுப்பாடாங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ அவங்க லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஜிம்மும் அவங்க வீட்டுக்கு போகல. அவங்க கூட தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்களா சொல்கிறாங்க. இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கோட அப்பா அம்மா பேசிக்கிறாங்க. அங்கே ஜங்குக்கு ரொம்ப நேரம் அழுறாங்க. இப்போ ஜங்கோட அண்ணாவோட ஃபோட்டோ ஜங்கு பார்க்க அப்போ அவங்க என்ன சொல்கிறது ஞாபகம் வருது. இங்கே பாரு ஒன் டே என்னை விட நல்லா பார்த்துக்கிற ஒரு பர்சன் லைஃப்பில் வருவாங்க. அன்றைக்கி நீ கண்டிப்பாக சொல்லுவேன் உங்களை மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் வந்திருக்காங்க என்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு நீ சொல்லுவேன் ஹாப்பியாக இருப்பேன். அப்படி ஒரு பர்சன் உன் லைஃப்பில் கண்டிப்பாக வருவாங்க ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்லியிருப்பாங்க. இப்போ இங்கே வெளில ஜிமின் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க அந்த டோரில் சாஞ்சிட்டு. ஏன்னா நான் ஜங்குக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் அப்படி ஹார்ட் ஆகுது பார்க்கவே முடியல. கடவுளை இந்த டேவோட எனக்கு ஜங்குக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஆகுது ஸ்டாப் ஆகின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ரொம்ப நேரம் அப்படியே இருந்துட்டு இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மினை எவ்வளோ புஷ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில். ஆனால் ஸ்டில் ஜிம்மினி எங்கேயும் போகாமல் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் இவருக்காக மட்டுமே அப்படியே இருக்காங்க. இதை ஜங்கு யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் ஓப்பன் பண்ணா ஜிமின் அப்படியே அழுதுட்டு டோர்லேயே இருப்பார். அப்படியே எந்திருக்கிறாரு. ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினை வந்துட்டு ஐம் சாரி நான் ஒன்றும் சேர்த்து ஹக் பண்ணுறேன் நான் சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. அவரோட பேட் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு ரொம்ப அழுதுருப்பாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்து பார்க்குறாங்க. ஹாப்பி பர்த்டே ஜங்குக்கு சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு லைட்டாக ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐம் சாரி உன்னோட பர்த்டே அன்றைக்கி ரொம்ப ஹர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ஜங்கோட அம்மா ஜங்குக்காக கேக்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் கட் பண்ணுவானான்னு தெரியல சொல்லி பார்க்குறாங்க. உன்னோட எந்த பர்த்டே இல்லை நீ ஹர்ட் ஆனியோ எந்த பர்த்டே வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சோ இப்போ அந்த பர்த்டே இல்லை இப்போ உன்னோட பர்த்டேயில் அப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நீ இவ்வளோ இயர்ஸாக பர்த்டே செலிப்ரேட் பண்ணி எனக்கு தெரியும். ஆனால் இந்த பர்த்டேயில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் கொஞ்சமாவது சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மில் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அமைதி நிற்கிறாங்க. அவ்வளோ அழுதுருப்பாரு. நம்ம ஜங்குக்கு எவ்வளோ தூரம் அழுதுருப்பாரோ சேம் ஜங்குக்கு ஜிம்மில் அழுதுருப்பாங்க. அப்போ பார்க்குறாங்க. இல்லைம்மா என்னோடய அண்ணா சொன்ன மாதிரியே என்னோடய அண்ணா எந்த டேயில் விட்டுட்டு போயிருக்காங்களோ சேம் டேயில் அதே மாதிரி ஒரு டேயில் தான் எனக்கு என்னோட ஜிம்மில் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமா அவர் கேட்க கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு ஜிம்முக்கு வந்து கொடுக்குறாரு. ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் வாங்கிட்டு அவர் கட் பண்ணி ஜிம்மில் ஜங்குக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஜங்கோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி டேஸாக வருது அவங்களுக்கு. அப்போ பார்க்குறாங்க. ஜிம்மில் சொல்கிறாங்க என்ன ஆண்டி சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. ஏன் ஆண்டி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு அன்றைக்கி அடித்தது தப்பு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மில் சொல்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் தானே என்ன அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல சொல்கிறாங்க. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவருக்கு. இல்லைப்பா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அது அவரோட ரைட்ஸ் ஆண்டி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இது எங்களோட பர்சனல், நீங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மாதிரியாக எடுத்த ஜிமின் ஜங்குக்கு அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. நாங்கள் அப்படியே ஜிம்மியை பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் இன்னைக்கு ஒன் டே நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்களாப்பா சொல்கிறாங்க. ஓகே எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னா இங்கே ஜிம் ஸ்டே பண்ணதே இல்லை அந்த ரீசனால். இப்போ ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் வந்துட்டு ஜங்கோட அம்மா ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இவரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அவர் ஜிம்மில் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அவர் எதுவும் சொல்லாமல் பார்த்துட்டு இருக்காங்க. உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட பேரண்ட்ஸ் முடிய ஜிம்முக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மிலுமே சேம் ஜங்குக்கு வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. இதை பார்க்குற அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஜங்கோட அப்பா அப்படியே வந்துட்டு ஃபோனை ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கே தெரியாமல் வீடியோவை கேப்சர் பண்ணுறாங்க. ஏன்னா ஜிம்மின் அப்பாவை காமிக்கணும், அவங்க வந்துட்டு பார்க்கணும், அவங்க ரொம்ப ஹாட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஜிம்மின் ஜங்குக்கான ரூம் வந்துட்டு அவங்க அம்மா போய் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட ரூம் பாஸ்வேர்டு சொல்கிறாங்க, உன்னோட ரூமும் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு 2 பேரும் வந்துட்டு அவ்வளோ போகிறாங்க. அந்த ரூமுக்கு போகிறாங்க. போய்ட்டு ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை தேங்க்ஸ் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, என்னை எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் எதுவுமே பேட் பண்ணுறாரு. 2 பேரும் அப்படியே வந்துட்டு அதே ரூமில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கா வந்துட்டு ஜிம்மின் தூங்கினதுக்கப்புறம் 4 கேட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஏஞ்சி அந்த ரூம் போகிறாங்க. பக்கத்து ரூம் போகிறாங்க. எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட்டு பர்சன் கிடச்சிருக்காங்க. அவங்கள நான் எப்போவுமே தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்களா நம்மளுக்கு ஒரு லக்கி பர்சன் நம்ம லைஃப்பில் கிடைப்பாங்க, நம்மளை எல்லோரும் ரொம்ப கேரிங் பண்ணிக்க, ரொம்ப லவ் கொடுக்க. எனக்கு அப்படி தான் ஜிம்மின், நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் ஜிம்மினை. ரொம்ப ஆல்ரெடி நிறைய ஹார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஜிம்மின் எப்போவும் கூடவே இருக்கணும். எனக்காக நீங்கள் இதை மட்டும் பண்ணுங்கள், எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள், எப்போவும் ஜிம்மின் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவும் ஜிம்மினை என் கூடவே வச்சுக்கணும். என் கூடவே இந்த வேர்ல்டாக எனக்கு ஜிம்மின் மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைக்கிறாரு. சொல்லிட்டு ரிட்டர்ன் அகன் வந்துட்டு ஜிம்மினை வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்கு பக்கத்து போய் படுத்துக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு தான் ரெடி ஆகுறாங்க. இப்போது ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க எக்ஸாம் வருது, 2 பேரும் கொஞ்சம் நல்லா படிங்கப்பா சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் போய்ட்டு ஜங்கோட அம்மாவை போய்ட்டு ஆண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஜங்கை பார்த்துப்பேன், நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா எங்களுக்கு அந்த நேற்றோட நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம், ஆனால் அது எல்லாமே நேற்று நைட்டோட சரியாக போய் சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ஆமாம் நேற்று நைட்டு நாங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு உன்னை தவிர வேறு யாரும் ஜங்கை பார்த்துக்க முடியாது சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா. இப்போ எங்களுக்கு என்ன நாங்கள் கவலைப்பட மாட்டோம் சொல்கிறாங்க. ஆண்டி இப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் சொல்கிறேன், நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன், நாங்கள் உன்னை செல்ஃபிஷாக மேரேஜ் பண்ணிட்டுன்னு நினச்சிட்டப்பா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி நானே அக்செப்ட் பண்ணிட்டு தானே, ஏன்னா நான் ஜங்கை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. சரிப்பா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குன்னு நம்புறேன் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மின் 2 பேரும் ஒரு காரில் தான் வராங்க. ஜங்கு தான் ட்ரை பண்ணுறாங்க காரை. இப்போ இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்கள் ஜிம்மின் தான் வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறாங்க, என்னோடய அம்மா போய் பார்க்கலாமா, என்னோடய அம்மா ரொம்ப நாள் கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரட்டா சொல்கிறாங்க. நீ இருக்கியா வீட்டில் சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க நான் வர வேணாம் வா சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. அப்போ ஜிம்மின் பார்த்துட்டு நீ என்னோடய அம்மாட்ட பேசல சொல்கிறாங்களா சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்தே ஜிம்மினோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்க மாட்டாங்க. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க அம்மா வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க ஜங்கு பேசுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஜங்கு பேசியிருக்க மாட்டாரா. அதனால் ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ பேசி என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் எதுவும் சொல்லாமல் நானும் வரவும் கூட அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறாங்க. 2 பேருமே வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஜிம்மினோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம்மின் அவங்க அம்மாட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக வர சொல்லிட்டு வராங்க. இந்த ஜிம்மினோட அம்மா அப்படியே வந்துட்டு ஒரு சோஃபாவில் கூட சாஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காங்க. என்னோடய ஜிம்மின் கிட்ட பேசி எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, அதிகமாக பேசவே மாட்டேன்றான், எனக்கு ஸ்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட ஜிம்மின் நல்லா இருக்கானா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ டோர் பில் ரிங் ஆகும். நம்ம ஜிம்மினோட அம்மா வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜங்குக்கு ஜிம் 2 பேர் நிற்கிறாங்க. ஜங்குக்கு வரும்போதே ஒரு ஃப்ரூட்ஸு ஸ்வீட்டு அப்புறம் பேஸ்கெட்டில் என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு வீட்டுக்கு வரதால அதாவது இப்போ தான் அவங்களுக்கு இவங்க 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி வராங்க, ஏதோ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இல்லாமல். ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜங்குக்கு பாப்பா சொல்கிறாங்க. ஜிம்மினை கூட ஜிம்மின் அம்மா பார்க்காம ஜங்கு மட்டும் கூப்பிட்றாங்க. பாப்பா உள்ளவா அவ்வளோவா சொல்கிறாங்க. ஜங்கு மாறி இருக்கு. இந்த ஆண்டி அங்கிள் ரொம்பவே கேரிங்காக ஜிம்மின் மாதிரியே இருப்பாங்க, ஆனால் நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு. உள்ளே வராங்க. ஆண்டி சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறாங்க. அங்கிள் மேலே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, கீழே வாங்கலாம் யார் வந்துருக்கான்னு பாருங்கள் சொல்கிறாங்க. கீழே வந்து பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஜிம்மின் இருக்காங்க 2 பேரும். இப்போ ஜங்கோட அப்பா ஜிம்மினோட அப்பா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஜங்கோட அப்பா அந்த வீடியோ அனுப்புனதுக்கப்புறம் அதை அவங்க அம்மாட்ட கூட வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஜங்கோட அம்மாவுக்கு ஜிம்மினோட அம்மாவுக்கு ஸ்டில் வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு சரியாக வந்துட்டு இன்னும் பேசலை, அங்கே வரல அப்படின்றதுக்காக அவங்க மாறியவே இருக்காங்க. அந்த ஒரு ரீசனால் தான் சோகமாக இருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு 2 பேரும் வருவோம். நம்ம ஜங்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ், அதாவது ஜிம்மின் பேரண்ட்ஸ்கிட்ட பிளெஸிங் வாங்கிக்கிறாங்க. ஜிம்மின் மட்டும் தள்ளி தானே இருக்காங்க, இவர் மட்டும் போய் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ சொல்கிறாங்க, ஆண்டி சாரி சொல்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. இல்லை உங்களை நிறையா ஹர்ட் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட நான் சரியாக பேசவே இல்லை சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சடனாக மேரேஜ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டாங்களா, உங்களுக்கு கஷ்டமாக தானே இருந்திருக்கும்,
இருக்கும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, நீ உனக்கு எதனா போகும்போது எங்கள்கிட்ட கூட காமிச்சிரு, ஆனால் ஜிம்மின் மட்டும் ஹர்ட் பண்ணுறாத சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் சொல்லி பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க, நான் தான் கொஞ்சம் ஜிம்மினை சரியாக பார்த்துக்கல சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மின் சொல்கிறாங்க, அம்மா அப்படிலாம் இல்லை, அவங்க ஜஸ்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா மேரேஜ் ஆகிற புதுசாக சம்டைம்ஸ் அப்படி இருக்கும், அரேஞ்சு மேரேஜ்னா அப்புறம் போக போக சரியாயிடும், எனக்கு புரியுதுப்பா. ஆனால் ஜிம்மின் நான் ரொம்ப செலவு வளர்த்துனா கொஞ்சம் ஒரு கஷ்டமாயிட்டு சொல்கிறாங்க. சாரி ஆண்டி சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ எனக்கு பயந்துனேங்கப்பா சொல்கிறாங்க. குடித்து உட்கார நான் குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அம்மா ரொம்ப ஹாப்பி பண்ணி குக் பண்ணுறாங்க. எங்கே நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இந்த வரேன் சொல்லிட்டு அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் ஜம்க்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் ஜம்க் தான் வந்துட்டு ஜிம்மின் கேட்குறாங்க, எனக்கு ரூம் போறியா சொல்லி கேட்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் போகிறாங்க. ஜம்க்கு ஜிம்மின் ரூம் போனது ரொம்ப அழகாக கிட்டே இருக்கிறது போயிட்டா. நான் ஐயோ இந்த ரூமை ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு ஜிம்மின் போய்ட்டு அந்த வீட்டுக்கு போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜம்க் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிம்மின் மேலே அப்படி வந்து போகிறாங்க. ஜம்க்கு சொல்கிறாங்க. ஜம்க்கு எதுவுமே சொல்லாமல் ஜிம்மின் எப்படி கிஸ் பண்ணலாம். ஜிம்மிக்கு பயங்கர ஷாக்கு. ஜம்க்கு அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லாமல் அவர் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்க்கு ப்ளீஸ் சொல்லி சொல்கிறாங்க. என்னோட பேரண்ட்ஸ் ஹோம் தான் இது சொல்கிறாங்க. ஜம்க்கு எதுவுமே சொல்லாமல் நீ இங்கே தானே ஹாப்பியாக இருக்கா அதனால தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் ஹாப்பியாக இல்லை சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீ அங்கெல்லாம் இப்படி இல்லை, இங்கே பாரு இங்கே வந்து பெட்டை மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதில்ல அப்படி சொல்கிறாங்க. ஸோ உனக்கு பொசசிவ் ஆடுற எது சொல்லிட்டு ஒரு இதே இல்லை சொல்கிறாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே வா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாங்க. அதுவும் சைல்டுஹுட்லேருந்து பர்த்டே ஒய்யனை ஜிமின் 3 பேர் எடுத்த பிக்சர் தான் காமிக்கிறாங்க. அவங்க பர்த்டேக்கு எடுத்தது, நியூ இயருக்கு எடுத்தது சொல்லிட்டு ஒவ்வொரு பிக்சரு அவங்க ஸ்கூல் டேஸில் அடுத்து நிறைய இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி பார்க்கும்போது ஜலசாக ஃபீல் ஆகுது. இவங்க மட்டும் இவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குற ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அச்சோ இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. அது எல்லாத்தையுமே ஜிம் தனித்தனியாக இங்கே எதாவது சிங்கிளாக இருக்கிற பிக்சர்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் இவர் எடுத்துக்கிறாரு. எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்லையா அங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கு ஹாப்பியாக இருந்தால் அது போகும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஸ்டில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கோல்டாக கொஞ்சம் பாசிட்டிவாக இப்படி தான் இருக்காரு. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மின் ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க வாங்க கேஸ் ஃபுட்டு ரெடியாக சொல்கிறாங்க. வாங்க போகலாம் சொல்லி ஜிம்மின் ஜங்கு 2 பேருக்கு இறங்குங்க. ஜிம்மின் அம்மா ஜங்கு தான் விழுந்து கவனிக்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா தான் ஜிம்மின் அப்பா தான் ஜங்கோட அம்மா சாரிடா ஜங்குக்குள்ளே ஒரு ஜிம்மின் அம்மா கிட்ட போயிட்டு ஏம்மா நீ உங்களை சன்னில் இவ்வளோ கவனிக்க சொல்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சொன்னீங்கல்ல இவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதனால தானே இந்த ஜிம்மினோட ஹார்ட் ஆகிறான். இப்போ ஜங்குக்கு ஹாப்பியாக தான் என்னோட பையன் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பியாக ஆயிடுவானுங்க. அவனால் பார்த்து போனால் என்னோட ஜிம்மில் சொல்கிறாங்க. ஓடி ஒரு அம்மாவா ஆமாம் எல்லாரும் மாப்பிள்ளை வந்து எதுக்காக கவனிப்பாங்க, சன்னிலாவை பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்க, பசங்க நல்லா பார்த்துப்பாங்க தானே. நானும் அப்படி தான் இப்போ ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஜங்குக்கு என் பையனை நல்லா பார்த்துப்பாங்களா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து புரியுது. சரி அவர் அம்மாவோட லவ் அப்படின்னா அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை எனக்கு ஜங்குக்கும் பையன் மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அந்த பையனுக்கும் அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் இப்போ தானே என்கிட்ட சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சொல்லலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பரவாயில்லமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் அம்மா தான் ஜங்கு கிட்டே சாப்பிடுப்பா சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இந்த ஆண்டி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க, சாரி சொல்கிறாங்க. ஐயோ அதை விட்டுரு, நான் உன்னோட அம்மா மாதிரி தான் சரியா உன்னோட அம்மா கிட்ட உனக்கு எந்தளவுக்கு ரைஸ் இருக்கோ சேம் என்கிட்டையும் அப்படி சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு அவங்க அம்மா வர சொல்லிட்டு பார்த்துட்டு என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. அம்மா என்னோட பிளேட்டை பாருங்கப்பா சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மா ஒரு 2 பீஸ் வச்சுட்டு அப்படி வச்சுருக்காங்க. இப்போ ஜிம்மின் அப்போ தான் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பா நான் வைக்கல சொல்லிட்டு அவங்க எடுத்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கே போனப்போ ஆண்டி இருக்காங்களோ அவங்க நல்லா பார்த்துட்டாங்க. இங்கே வந்தால் என்னோட அம்மா இவனை நல்லா பார்த்துக்கிறாங்க சொல்லி பார்த்துக்கிறாங்க. இப்போ நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ ஜிம்மின் அப்பா கேட்குறாங்க ஜிம்மின் உன்னோட ஆண்டி அங்கிள் வீட்டுக்கு போனியா இப்படி சொல்கிறாங்க. அப்பா ஆண்டியும் சரி அங்கிள் சரி ரொம்ப லவ்லியான கேரக்டர்ப்பா, ரொம்ப நல்ல பர்சன், ரொம்ப நல்லா பேசுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா ஜங்கு கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஜங்குக்கு ஓரளவுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவங்க அம்மாவோட பெட்டர். அவங்க அம்மா கிட்ட போக அவர் தனியாக அதிகமாக பேச மாட்டாரு. ஆனால் ஜிம்மினோட அம்மா அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப், ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஜிம்மினோட சைல்டுஹுட்டில் என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அப்படியே ஆண்டி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. இது பார்க்குற ஜிம்மினோட அப்பாவுக்கும் ஜிம்மினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்பா. ஜிம்மின் ஜங்குக்கு இனிமேல் இப்படி தானப்பா இருப்பா சொல்கிறாங்க. ஆமாண்டா இனிமேல் அப்படி தான் இருப்பான், ஓகேவா நீ பயப்படாத, அவன் பழைய மாதிரிலாம் மாறிட மாட்டான், எப்போவும் இப்படி தான் இருப்பான், நீங்கள் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி. இங்கே பார்த்து சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. அப்பா இது சொல்கிறாங்க, இது உன்னோட அங்கிள் அனுப்புனாங்கடா சொல்கிறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் என்னாச்சு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் ஜங்குக்கு அங்கே ஃபுல் டே நல்லா ஹாப்பியாக இருந்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்புறம் எக்ஸாம் வந்து நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இது வந்து 12th எக்ஸாம் இதை முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஹாப்பியாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் போகிறதா இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் பண்ணுறாலும் எதுவும் உங்களோட சாய்ஸ் தான் சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு கூட நீங்கள் படிக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க் வீட்டில் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ 2 பேர் கிளம்பிடுறாங்க. இப்போ எக்ஸாம் தான் வருது. ஜிம்மின் என்ன ஜங்கு மேலே சாஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அவர் பாட்டு படிச்சுட்டு இருக்காரு. ஜிம்மின் தான் வந்துட்டு
ஜங்குக் சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வருது சொல்கிறாங்க. சரி தூங்க சொல்கிறாங்க. ஜங்குக் எனக்கு ஒரு ஹக் பண்ணி தூங்கணும் சொல்கிறாங்க. சரி ஹக் பண்ணிக்கோ சொல்லிட்டு அவர் உட்காந்து போஸ்டே ஜெமினா வந்து ஹக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு டேப் பண்ணுறாரு. ஜெமின் பாட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவரோட படிச்சுட்டே இருக்காரு. இப்போ ஜங்கோட அப்பா தான் சரி உங்களுக்கு எக்ஸாம் வருது நல்ல ஃபுட்டு எதனா ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபுட்டு வந்து நிறைய குக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா எங்கள் ஜெமின் வந்து ஜங்குக்கும் ஜெமினி இப்படி இருக்கிறத பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு ஃபுட்டை வந்து வச்சுட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு அவங்க அப்பா பார்த்துட்டு எதுவும் சொல்ல அப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க ஜெமின் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறேன். ஃபுட்டு இருந்தால் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டுக்கு வாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஐயோ இதை போய்ட்டு நான் ஒய்ஃப்கிட்ட சொல்லணும் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாளே சொல்லிட்டு அங்கே போனாங்க. ஃபுட்டை வச்சுட்டு போயிடுறாங்க. ஜிமின் ஸ்டில் அப்படி தூங்கிட்டு தான் இருக்காரு. ஜிமின் அது ஜங்கோட லேப்பில் உட்காந்த மாதிரி ஜங்குக்கு அப்படியே புக்கை படிச்சுட்டு தான் இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து நம்பர் 1 ஸ்டூடெண்ட். அதனால தான் அவர் பாட்டுக்கு படிச்சுட்டு நம்ம ஜிமின் நல்லா படிப்பாங்க. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் லேசி. அவர் பாட்டு தூங்கிட்டுருக்காரு. இப்போ ஜங்குக்கு ஜிமின் அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாரு. அப்புறமா வெந்திரிக்கும் போது சோப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அவர் வந்து ஜிமின் பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக ஹக் பண்ணி படுக்கா. ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி தான் அவங்க டேஸ்ட் போயிட்டே இருக்கா. இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் அவங்க எக்ஸாம் எப்படி நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு தான் வரும். உங்களை ஃபைல் பார்த்தா இது மினி சீரிஸ் உங்களுக்கே தெரியும். பை டேக் கேர்.